ஒன்றே. நமக்கு அதை தவிர மற்றெல்லாம் தேவையாக தெரியுது. புரியவே இல்லை. வேறு பாருங்கள், வேலைக்கு போயிட்டு 6 நாள் ஒர்க் பண்ணுறாரு, 5 நாள் ஒர்க் பண்ணுறாரு, காலை முதல் 20 நேரம் வரை. அதே போல் பின்னால் உட்காந்துருக்கு ஒருத்தர், மேலே 2 பேரும் நான்ஸ்டாப்பாக ஒர்க் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்கு இது முக்கியமாக தெரியுது, வீட்டில் தூங்குறவனுக்கு முக்கியமாக தெரியல. புரியலை? வீட்டில் தூங்குறவனுக்கு புரியுதா உங்களுக்கு? அப்போ மனமாற்றம் என்பது எது முக்கியம் என்பது அறிந்து கொள்வதுதான் மனமாற்றம். சபைக்கு வர மனமாற்றம் இல்லை. திருப்பி சொல்ல போகிறேன், நான் ஞானஸ்தானம் கொடுத்த பல பேருக்கு தப்பாக கொடுத்துட்டேன். எது மனமாற்றம்? எது முக்கியம் என்பது அறிந்து கொள்ளுகிறோம், அதான் மனமாற்றம். விளங்குதா? எது முக்கியன்றத அந்த முக்கியம் என்று அறிந்து கொண்டனால தான் பாருங்கள், அந்த ஐயா எவ்வளோ தூரத்தை வந்து உட்காந்துருக்க தெரியுமா? ஒரு நாள் அவர் வீட்டுக்கு போக ரொம்ப கஷ்டம். திரும்ப சொல்ல போகிறேன், அவரே சமைச்சு அவரே சாப்பிட்டு அவரை வேலைக்கு போயிட்டு, அப்போது அவங்களுக்கு இது முக்கியம் தெரியுது இல்லை? நான் அடிக்கடி சொல்லுவேன், முக்கியங்களில் முக்கியம் ஆண்டவர் தான். என்னம்மா முக்கியங்களில் முக்கியம்? இப்போ இவங்க கேட்பாங்க, சோறு வருமா, பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட முடியுமா? ஹலோ, அவர் நீதி உள்ளவரா அநீதி உள்ளவரா? செய்ய மாட்டாரா? பிச்சை எடுக்க வைப்பாரா? திரும்ப சொல்லுகிறேன், என்னுடைய வாதங்கள் தேவனுடைய நியாய தீர்ப்பு. என் பகுதியில் அடுத்து வேகமாக சொல்ல விரும்புகிறேன். அடுத்து நான் சொல்கிறேன், எனக்கு மகிழ்ச்சின்னு சொல்கிறேன், ஆனால் தேவன் சொல்கிறார் நான் வெறுக்கிறேன்றாரு. இது இங்கிலீஷ் ரொம்ப அழகாக இருக்கும். I say it is my happiness, but God says I hate that. சிரிக்கிறீங்க இதை பார்த்து, ரீலை பார்த்து. நான் ட்ரெயினில் பார்க்குறேன், ஃப்ளைட்டில் பார்க்குறேன், பைத்தியக்காரன் சிரிச்சிக்கினே வரான். இந்த ரோட்டில் பொண்ணுங்க சிரிச்சிக்கினே போதுங்க. காலையில் 6 மணிக்கெலாம் நான் காலையில் 6 மணிக்கு ரோட்டில் நிற்கும்போது பார்க்குறேன். பார்த்தா 6 மணிக்கு காதில் மாட்டிக்கின்னு சிரிச்சிக்கினே போகுது. லூஸாது. அதுக்கு மகிழ்ச்சி. ஆனால் தேவன் அதை, உனக்கு எது மகிழ்ச்சியாக தோணுதோ அது கர்த்தர் வெறுக்கிறார். கரங்களை உயர்த்தி, உங்களுக்கு எதுமா மகிழ்ச்சி? இந்த பொண்ணுக்கு எது மகிழ்ச்சின்னு கேளுங்க, அது வேறு மகிழ்ச்சி வேறு. மேலே ஒருத்தருக்கிறான், அவனுக்கு எது மகிழ்ச்சி? ஐஸ்கிரீம் மகிழ்ச்சி. ஆனால் தேவன் சொல்லுகிறார் அதை வெறு. நேற்று தெரியாமல் சாப்பிட்டேன் நேற்று. புரியுதா உங்களுக்கு? பல நேரங்களில் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது தேவன் வெறுக்கிறார். சொல்லுங்கள், தேவனை நீர் வெறுக்கிறது நான் வெறுக்கிறேன். இது எனக்கு பெரிய வேடிக்கை தெரியுமா? உங்களை சொல்லலாமா? பொதுவாக என் பையனை சபைக்கு போவானான்னு சொல்கிறீங்களே, அது எவ்வளோ கேவலம் இல்லை? என் பையனை சபைக்கு அந்த அளவுக்கு பிசாசு